Hi students, today we will see about the Unit 9 Universe Continuation. The Earth. The Earth where we live is the only planet in the solar system. பார்த்தோன்னாக்கா எர்த்து மட்டும்தான் ஒரே ஒரு பிளானட்டு எதில் இருக்கிறது சோலார் சிஸ்டத்தில் விச் சப்போர்ட்ஸ் லைஃப். இது எதை சப்போர்ட் பண்ணுது? லைஃப்பை வந்து சப்போர்ட் பண்ணுது. டியூ டு இட்ஸ் ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் இட் ஹேஸ் த ரைட் டெம்பரேச்சர். பார்த்தோன்னாக்கா இதோடைய ரைட் டிஸ்டன்ஸ் சன்லேருந்து இருக்கிறதுனால இட் ஹேஸ் த ரைட் டெம்பரேச்சர், அதோடைய டெம்பரேச்சரும் எப்படி இருக்குது? கரெக்டாக இருக்குது. த ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் suitable atmosphere and a blanket of ozone, all these have made continuation of life possible on the earth. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்குது, அதோடைய ரைட் டிஸ்டன்ஸு சன்னு இருக்கக்கூடிய ரைட் டிஸ்டன்ஸை வச்சு அதோடைய டெம்பரேச்சரும் ரைட்டான டெம்பரேச்சர் இருக்குது. இதில் வாட்டர் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கிறதுனால அட்மாஸ்பியரில் வந்து பிளாங்கெட் ஓசோன் வந்து இருக்குது. இதனால் என்னது கண்டினியூஷன் லைஃப் வந்து எர்த்தில் பாசிபிளாக இருக்குது. எல்லா உயிரினங்களும் வந்து பூமியில் உயிர் வாழ தகுந்ததாக இருக்குது. ஃப்ரம் ஸ்பேஸ் த எர்த் அப்பியர்ஸ் ப்ளூயிஷ் கிரீன் டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் வாட்டர் அண்ட் லேண்ட் மாஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்பேஸு எர்த்து எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளூயிஷ் க்ரீனாக இருக்குது. அதோடைய எதனால் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டு வாட்டரில் லேண்ட் மாஸில் வந்து இருக்கிறதுனால அதோடைய சர்ஃபேஸில் இருக்கிறதுனால அப்படியே இருக்கு. மாஸ் த ஃபர்ஸ்ட் பிளானட் அவுட் சைடு த ஆர்பிட் ஆஃப் த எர்த் இஸ் மாஸ். ஃபஸ்ட்டு பிளானட்டு அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எர்த் என்னன்னு சொல்கிறோம்? மார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் அப்பியர்ஸ் ஸ்லைட்லி ரெட்டிஷ் அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் ஆல்சோ கால் த ரெட் ஜெயிண்ட். இப்போ மார்ஸ் தான் வந்து என்னது ஃபஸ்ட்டு பிளானட்டு அவுட் சைடில் ஆர்பிட்டை வந்து எர்த்துக்கிட்ட கூட்டுன்னு போகிறது. இட் அப்பியர்ஸ் ஸ்லைட்லி ரெட்டிஷ். இது எப்படி அப்பியர் ஆகிருக்குது? ரெட்டிஷ் கலரில் இருக்குது. அண்ட் அதனால் இதை ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறோம். இட் ஹேஸ் 2 ஸ்மால் நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இதில் பார்த்தோன்னா 2 சின்ன நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. டிமோஸ் அண்டு ஃபோபோஸ். பார்த்தோன்னாக்கா டிமோஸ் ஃபோபோஸ் அப்படின்ற 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர். ஜூபிட்டர் இஸ் கால்ட் ஆஸ் ஜெயிண்ட் பிளான்ட். ஜூபிட்டர் என்னன்னு சொல்கிறோம்? ஜெயிண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ். இதுதான் என்னது லார்ஜஸ்ட் பிளான்ட் எல்லா பிளானட்லேயும். about 11 times larger and 318 times heavier and than earth. இது பார்த்தோன்னா 11 மடங்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. 318 டைம்ஸ் வந்து எர்த்தை விட ரொம்ப ஹெவியராகவும் இருக்குது. இட் ஹேஸ் 3 rings and 65 moons. இதில் பார்த்தோன்னாக்கா 3 ரிங்ஸும் 65 மூன்ஸும் வந்து இருக்குது. த மூன் கேன்மேட் இஸ் த லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். பார்த்தோன்னாக்கா மூன் கேனிமீட் அப்படின்றது தான் வந்து என்னது நம்ம சோலார் சிஸ்டத்திலே வந்து லார்ஜஸ்ட் மூனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாட்டர்ன். known for its bright shiny rings, Saturn appears yellowish in color. இதில் பார்த்தோன்னாக்கா ரிங்ஸ் வந்து எப்படி இருக்குது? பிரைட்டாக ஷைனிங்காக வந்து இருக்கிறதுனால சாட்டர்ன் வந்து எப்படி இருக்குது? yellowish கலரில் வந்து இருக்குது. இட் இஸ் த செகண்ட் பிக்கஸ்ட் அண்ட் எ கெயின் கேஸ் பிளானட் இன் த அவுட்டர் சோலார் சிஸ்டம். இதுதான் என்னது செகண்ட் பிக்கஸ்ட்டு கெயின் கேஸ் பிளானட்டு நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே. செகண்ட் பிளானட் பிக்கஸ்ட் பிளானட்டு பார்த்தோன்னா எதுதான்? சாட்டர்ன் தான் வந்து செகண்ட் பிக்கஸ்ட்டு பிளானட். அது மட்டும் இல்லாமல் கெயின் கேஸ் பிளானட் அவுட்டர் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கெயின் கேஸ் பிளானட்டும் சாட்டர்ன் தான். அட்லீஸ்ட் 60 moons ஆர் ப்ரெசன்ட். இதில் பார்த்தோன்னா எவ்வளோ மூன்ஸ் வந்து இருக்குது? 60 மூன் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்குது. த லார்ஜஸ்ட் பீயிங் டைட்டன். டைட்டன் இஸ் த ஒன்லி மூன் இன் த solar
சிஸ்டம் வித் கிளவுட்ஸ். டைட்டான் அப்படின்றது தான் என்னது, ஒரே ஒரு 3 சோலார் சிஸ்டத்தில் கிளவுட்ஸோட இருக்கக்கூடியது. ஹேவிங் தி லீஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ஆல் டைம்ஸ் லெஸ் தென் எர்த். அதில் பார்த்தோன்னாக்கா டென்சிட்டி எப்படி இருக்குது, ரொம்ப குறைவானதாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணக்குள்ள மற்ற எல்லாத்தையும் 30 டைம்ஸு லெஸ் தென் எர்த், 30 மடங்கு வந்து எர்த்தை விட எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது. திஸ் பிளானட் இஸ் ஸோ லைட். சாட்டூனு எப்பயுமே எப்படி இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் யுரேனஸ். யுரேனஸ் இஸ் ஏ கோல்டு கேஸ் கெயின்ட். யுரேனஸ் அப்படின்றது என்னது, கோல்டு கேஸ் கெயின்ட். அண்ட் இட் கேன் பி சீன் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் லார்ஜ் டெலஸ்கோப். இதை எதால் மட்டும்தான் பார்க்க முடியும், ஒரு பெரிய டெலஸ்கோப்பால் மட்டும்தான் வந்து யுரேனஸை பார்க்க முடியும். இட் ஹேஸ் எ கிரேட்லி டைட்டில்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இது பார்த்தனாக்கா எப்படி இருக்குது, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் இருந்துன்னு இருக்குது. ஆஸ் எ ரிசல்ட் in its orbital motion it appears to roll on its side. பார்த்தோன்னாக்கா இது என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அதோடைய சைடில் வந்து ரோல் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. சம்மர் அண்ட் வின்டர் ஈச் லாஸ்டிங் 42 இயர்ஸ். சம்மரு வின்டர் ரெண்டுமே வந்து லாஸ்ட் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, 42 இயர்ஸ் வந்து ஆகுது. நெக்ஸ்ட்டு நெப்டியூன். நெப்டியூன் இட் அப்பியர்ஸ் ஆஸ் கிரீனிஷ் ஸ்டார். பார்த்தோன்னாக்கா இது எப்படி இருக்குது, கிரீனிஷ் ஸ்டார் மாதிரி இருக்குது. இட் இஸ் த 8th planet from the sun and is the windiest planet. Every 248 years Pluto cross its orbit. பார்த்தோன்னாக்கா இது 8th planet சன்ல இருந்து. அது மட்டும் இல்லாமல் இது விண்டியஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு 248 வருஷத்துக்கு அப்புறமும் ப்ளூட்டோ இதோடைய ஆர்பிட்டை என்ன பண்ணுது, கிராஸ் பண்ணுது. திஸ் சிச்சுவேஷன் கண்டினியூஸ் ஃபார் 20 இயர்ஸ். இட் ஹேஸ் 13 மூன்ஸ். இந்த சுச்சுவேஷன் பார்த்தோன்னா எவ்வளோ வருஷத்துக்கு இருக்குது, 20 வருஷத்துக்கு அப்படியே இருக்குது. இதில் பார்த்தோன்னாக்கா எத்தனை மூன்ஸ் இருக்குது, 13 மூன்ஸ் இருக்குது. ட்ரைட்டான் பீயிங் த லார்ஜஸ்ட். இதில் ட்ரைட்டான் தான் பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்குது, லார்ஜஸ்டாக இருக்குது. ட்ரைட்டான் இஸ் த ஒன்லி அமௌண்ட் இன் த சோலார் சிஸ்டம். டைட்டான் பார்த்தோன்னாக்கா என்னது, ஒன்லி 3 சோலார் சிஸ்டத்தில் தட் moves in the opposite direction to the direction in which its plant spins. அப்போ பிளான்ட்டு எந்த திசையில் ஸ்பின் பண்ணுதோ, சுற்றி வருதோ, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இது ஸ்பின் பண்ணும். 9.2.3 other bodies of the solar system. Beside the 8 planets, there are some other bodies which revolve around the sun. 8 planets மாதிரியே இன்னும் கொஞ்சம் பாடிஸ் வந்து என்ன பண்ணுது, சூரியனை சுற்றி வருது. they are also members of the solar system. அதுவும் என்னது, சோலார் சிஸ்டத்தோடைய மெம்பர்ஸு. சிறுகோள்கள். There is a large gap in between the orbits of Mars and Jupiter. மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில வந்து ஒரு பெரிய இடைவெளி வந்து இருந்தது. This gap is occupied by a broad belt containing about 500,000 pieces of rocks that were left over when the planets were formed and now revolve around the sun. இந்த கேப் வந்து எதால் ஆக்குப்பை ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாங்கள் 500,000 பீஸ் வந்து ராக், நிறைய வந்து சிறு சிறிய வந்து பாறை துண்டுகள் பட்டை போல் வந்து காட்சி அளிச்சுது. இந்த பாறை துண்டுகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சூரியனை வந்து சுற்றி வந்துட்டு இருக்குது. தீஸ் ஆர் கால்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ். இதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சிறுகோள்கள் அப்படின்றோம். த பிக்கெஸ்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இஸ் செரஸ், 946 kilometer across. biggest asteroid, biggest சிறுகோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா
எவ்வளோ தூரத்தில் இருக்குது செரஸ் அப்படின்றது தான் 946 கிலோமீட்டரில் இருக்குது அக்ராஸில். எவ்ரி 50 மில்லியன் இயர்ஸ் த எர்த் இஸ் ஹிட் பை அன் ஆஸ்ட்ராய்ட் நியரிங் 10 கிலோமீட்டர் அக்ராஸ். ஒவ்வொரு 50 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் எர்த்து எதால் வந்து தாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சிறு கோள்களால் வந்து தாக்கப்படுது. நியரிங் 10 கிலோமீட்டர் அக்ராஸில். ஆஸ்ட்ராய்ட்ஸ் கேன் ஒன்லி பி சீன் த்ரூ லார்ஜ் டெலஸ்கோப். இது எதால் மட்டும்தான் பார்க்க முடியும்? பெரிய டெலஸ்கோப்பால் மட்டும்தான் பார்க்க முடியும். காமெட்ஸ். Comets are lumps of dense dust and ice that revolve around the sun is highly elliptical object. காமெட்டு அப்படி இல்லைன்னா லம்ப்ஸ் அப்படின்றது டஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா ஐஸு. அது என்ன பண்ணுது? சன்னை வந்து சுற்றி வருது எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸில். தேர் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் இஸ் வெரி லாங். அதோடைய ரெவல்யூஷன் பீரியட் எப்படி இருக்குது? ரொம்ப பெருசாக வந்து இருக்குது. when approaching the sun a comet vaporizes and forms a head and tail. பார்த்தோன்னாக்கா என்ன வர்றதுக்கு ஆரம்பிக்குது? சன்னை அப்ரோச் பண்ணுறதுனால காமெட் வேப்பரைஸ் ஆகிட்டு அது எதை வந்து ஃபார்ம் பண்ணுது? ஹெட்டு டெய்லியும் வந்து ஃபார்ம் பண்ணுது. தலைப்பகுதி வால் பகுதியை வந்து உருவாக்குது. சம் ஆஃப் த பிக்கஸ்ட் காமெட்ஸ் எவர் சீன் ஹேட் டெய்ல்ஸ் 160 மில்லியன் கிலோமீட்டர் லாங். பார்த்தோன்னா லாங்கஸ்ட் பிக்கெஸ்ட் காமெட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 160 மில்லியன் 16 கோர்ஸ் கிலோமீட்டர் வந்து லாங்கில் இருக்குது. தேர் இஸ் மோர் தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன். பார்த்தோன்னாக்கா இந்த டிஸ்டன்ஸு எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட ரொம்ப அதிகம். மெனி காமெட்ஸ் ஆர் நோன் டு அப்பியர் பீரியாடிக்கலி. நிறைய காமெட்ஸ் வந்து எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாடிக்கலி. ஒன் சச் காமெட் இஸ் ஹாலிஸ் காமெட்ஸ். அதில் ஒரு காமெட்டை பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். எது அப்படின்னு பார்த்தோன்னா ஹாலிஸ் காமெட்ஸ். விச் அப்பியர்ஸ் ஆஃப்டர் நியர்லி எவ்ரி 76 hours. பார்த்தோன்னாக்கா இது எப்போ அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு 76 வருஷத்துக்கு அப்புறமும் அப்பியர் ஆகுது. It was last seen in 1986. It was next to be seen in 2062. பார்த்தோன்னாக்கா இதை லாஸ்ட்டில் வந்து எப்போ பார்த்தோன்னு பார்த்தோன்னா 1986 பார்த்தோம். இன்னும் இதை 2062 வந்து நம்மளால் பார்க்க முடியும். Okay, thank you students. We will see the next topic in the next class.